ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேட்டி கொடுக்கலன்னா எப்படி? கொஞ்சம் அழுகை முகத்தோட, கொஞ்சம் வாட்டமான முகத்தோட தான் பேசிக்கிறார். பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மேசிவான ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்துமே யூரோப்பியன் நாடுகள், அதுவும் பார்ட்னர் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சொல்ல வரல. சில நாடுகள் ரஷ்யா கூட கேஸ் வாங்குறேன், ஆயில் வாங்குறேன்னு இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யாவோட எக்கனாமிய முடக்கிறதுக்கான வேலைகளே அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம டீல்ஸே வச்சுக்க கூடாதுல்ல. எந்த வகையான டீல்ஸுமே வச்சுக்க கூடாதுல்ல. அப்படிங்கிறது போல அவருக்குள்ள இருக்கக்கூடிய குமுறல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்ட்ட பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான பதில்கள் மேற்குலக நாடுகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கிட்ட கோயலேஷன் ஆஃப் பில்டிங்னு மீட்டிங்லாம் போறதுக்காக எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் 20 மினிட்ஸ் தான் பேசிக்கிறார். அவங்க கிட்ட கேட்கிற விஷயம் ஒண்ணுதான். ஒண்ணு ஆயில் கேஸ் என்கிட்ட வாங்கு. ரஷ்யா கிட்ட வாங்குறத நிறுத்து. இல்ல தோல்வியை ஒத்துட்டு கம்முன்னு உட்கார். 2ல ஏதோ ஒண்ணு பண்ணு. அப்படிங்கிறது போல மேபி இருக்கலாம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் இது போல பிரபலமான மீடியாக்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்ச செய்திகள் அந்த டைம்ல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ரஷ்யா கிட்ட ஆயில வாங்கிட்டு அவங்கள போய் தோக்கடிக்கிறதுனா எப்படி போய் பண்ண முடியும்? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்குறதுனா இறங்க உதவி பண்ணலாம். இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறது போல ஒரே முட்டா பேசி முடிவுகள் எடுத்திருப்பாங்க போல தெரியுது அமெரிக்கா. அதத்தான் இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் திருப்பி ரீஇட்டரேட் பண்றாரு. ஆனாதான் த்ரூஸ்பா பைப்லைன் திருப்பி உடைச்சிருக்காங்க. ஸோ இந்த த்ரூஸ்பா பைப்லைனால பாதிப்படைய போறது ஸ்லோவாக்கியா, அதுக்கப்புறம் ஹங்கேரி. முதல்லயே சொல்லியிருந்தாங்க. இது மேல அட்டாக் பண்ணாதீங்கப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நாங்க வேற ஆயில் வாங்குறோம், கேஸ் வாங்குறோம்ட்டு. இப்ப பம்ப் ஸ்டேஷனே அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி கேஸ் எல்லாம் வரும்? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மத்திய யூரோப்பியன் நாடுகளுக்கு மிக பெரும் அளவுல சிக்கல் தான். இதெல்லாம் எப்படி வந்து உக்ரைன் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்கிறது மட்டும் இல்ல. இப்ப ஹெவியான ட்ரூப்ஸ் 6,00,000 7,00,000 ட்ரூப்ஸ புதுசா இறக்கி இருக்கறனால உக்ரைன்ல 1,50,000 வீரர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க, தெரிச்சு ஓடிட்டாங்க களத்திலிருந்து அப்படிங்கிறது போல ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல நம்மளால ஹெட்லைன்ஸே பார்க்க முடியுது. அதாவது வீரர்கள் 1க்கு 2 3,00,000 பேர் களமா இருக்கலாம் பரவாயில்ல. 1,50,000 பேர் இருக்கிற இடத்துல 7,00,000 பேர் திறக்குனாங்கன்னா எப்படி அவங்க சண்டை பிடிப்பாங்க? ஆளுங்களும் இல்ல, மாரல் வேல்யூ இல்ல, ஆயுதமே இல்ல, எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய ஆயுதங்கள் ஃபேக்டரி இல்ல இவங்ககிட்ட உக்ரைன்ல. ஏன்னா இப்ப டென்மார்க்ல வச்சு பண்ண போறாங்களாமா ஃபிளெமிங்கோ மிசைல். டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. உக்ரைனோட ஃபிளெமிங்கோ மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைல் 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல வந்து பாத்தீங்கன்னா செர்பியா வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய மிசைல் இது. ஸோ இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்து உக்ரைன்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இது போலாண்ட் வச்சு ஏவிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. போலாண்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிவிவ், லுட்டஸ்க் இந்த ஏரியால இருந்தே பண்ணிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் டென்மார்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொண்டு வந்துட்டு உக்ரைன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல தாக்குதல் பண்ணதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. இது எப்படி ரஷ்யா ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பால்டிக் சீயோட கேட்வே அப்படிங்கிறது வந்து பண்ணா டென்மார்க் தான். ஏன்னா வெளியே போகணும் உள்ள வரணும்னா டென்மார்க் தான். சிக்கலாதுன்னா நேவல் பிளாக்கெட் வந்துடும். ரஷ்யாவுக்கும் பெருஞ்சிக்கல் தான். ஸோ அதனால கேம்பிளிங் டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து என்ன செஞ்சிட போறாங்க அப்படிங்கிற போல ஒரு கேம்பிளிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செஞ்சு பாக்குறாங்களா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இது போகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல கேம்பிளிங் பண்றதுக்காக இது போல டென்மார்க் செஞ்சு பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா பார்ப்போம். ஒரு சின்ன அடி தான், ஒரு அடி விழுந்துன்னா அதுக்கப்புறம் ஐயா அப்படிங்கிறது போல அவங்களும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இப்ப கோலேஷன் ஆஃப் பில்டிங்ல 26 நாடுகள் வரதா சொல்றாங்க. ஆனா ஜெர்மனி வரலங்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் தரப்பிலிருந்து ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாதுங்க ஜெர்மனில இருந்துன்னு சொல்றாங்க. இட்டாலி சொல்லிட்டாங்க, கிரீஸ் சொல்லிட்டாங்க. பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியா சொல்லிட்டாங்க. பல நாள் நாங்களே ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டோம் அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி ஆள் இல்ல, ஆயுதம் இல்ல, ஆயுதம் செய்யறதுக்கான ஃபேக்டரி இல்ல, ஃபேக்டரி இருந்து வேர் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சாலும் வேர் ஹவுஸையும் ரஷ்யா அடிக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அடிக்கிறாங்க. அதிக அளவுல ஆள் பலம் எல்லாமே இருக்கு ரஷ்யா கிட்ட. இப்படி இருக்கும்போது எப்படி உக்ரைன் என்ன மாதிரியான கனவுல இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். அது போற போக்க பார்க்கும்போது உக்ரைன் இருக்குல்ல அது டிஸ்இன்டகிரேட் ஆகி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 2ஆ டிவைட் ஆயிரும். உக்ரைன்ன்றது இருக்குதான்றே ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கண்ட்ரோல் பண்ணும், ஒரு பார்ட் வந்து பண்ணா ரஷ்யா கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆகி போயிரும். அப்படித்தான் தெரியுது போற போக்க பார்த்தா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா விக்டர் ஆர்பன் அவர்கள் அப்படியே போற வாக்குல சொல்லிட்டு போயிட்டாரு.
இது மிக பெருமளவுல பிரச்சனை தானே! உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல பெருசா பெருசா. இப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதத்தான் பல நாடுகள்ல இருந்தும் குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது உக்ரைன் கேக்குதா? என்ன நடக்க போன்றது பார்த்தரலாம். இப்ப அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வார்னிங் குடுத்துக்கிறார். பல நாடுகளுக்கும் குடுப்பது உண்டு. நம்மளுக்கு கூட குடுத்து பார்த்தாங்க. பட் ஆனா இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க. பட் அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் ஹமாஸ நோக்கி போயிருக்கு. போற எல்லாத்துக்கும் முடிக்கணும்னு தான் ஆசை. இஸ்ரேலியன் நான் சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹமாஸ் நீங்க தான் பிரச்சனையா இருக்கிறீங்க. லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிறவங்களும் சொல்லிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் வார்னிங்னு உடனே ஒரு பாட்டு இருக்கும். நீங்க லாஸ்ட் வார்னிங்னு போட்டீங்கன்னா, ட்ரம்ப்ஸ் லாஸ்ட் வார்னிங்னு போடுற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா சும்மா சும்மா லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர, என்னது இது அப்படிங்கிறது தெரியல. சும்மா வண்டி கட்டிட்டு போய் குண்ட அங்கேயும் இங்கேயும் போட்டு பெருமளவுல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் உடைச்சு விட்டு, நரவிட்டுக்கிறாங்க. அதான் எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்க பெருசா எதுவும் செய்யற மாரி தெரியல. என்னதான் செய்றாங்க இவங்க? எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு 4, 5 பேர்த்த குண்டா போட்டு இருக்கிற பில்டிங்லாம் அழிக்கிற மாதிரியான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. மத்தபடி இவங்க பேச்சுவார்த்தைக்கு போய் ஏதோ நடக்கிற மாரி தெரியல. ஹமாஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் ஆவணும். காசாக்குள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் படை வெளிய போகணும் அப்படிங்கிறத ஹமாஸ் திருப்பி கேட்டிருக்காங்க. பிரச்சனையும் முடிக்கணும். பாலஸ்தீன் தனிநாடு அங்கீகாரம் வேணும். காசா பகுதியிலிருந்து கம்ப்ளீட்டா இஸ்ரேல் படை வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறது போல இவங்க சொல்றாங்க. ஹமாஸ் தரப்பிலிருந்து இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட் ஹமாஸ் தரப்பிலிருந்து வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஹோஸ்டேஜ் டீல் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. அத ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா? பாதியா ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டாங்க. சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி இப்ப லெபனான் மேலயே குண்ட போட்டுருக்காங்க. அது மேல நாளைக்கு காசா மேல போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்களுக்கும் கோல்டு வேணுன்றதுக்காக இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல எதுவும் விட்டுக் குடுக்குற மாரி தெரியல. ஆனா இப்படி இருக்கும்போது அமெரிக்காவும், எஜிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல அதாவது ஆப்பிரிக்கா நாடு பக்கத்துல மிடில் ஈஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு. இந்த காசா பகுதிக்கு பக்கத்துல. எஜிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும், எஜிப்டோட வீரர்களும் சேர்ந்து மிலிட்டரி ட்ரில் வந்து பண்ண செஞ்சு பார்த்துக்கிறாங்க. டேங்குகள வச்சு ஆ சுட்டுலாம் பார்த்துக்கிறாங்க. பெருமளவுல மேசிவான ட்ரில் அப்படியே பேரா ட்ரூப்பர்ஸ்லாம் தரையிறங்குற மாரியான ட்ரையல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு பார்த்துக்கிறாங்க. பிரைட் ஸ்டார் 2025 எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. அதுக்கான இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எஜிப்டோட நடவடிக்கையே சரியில்லையே! இவ்ளோ மாரியான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இப்ப அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது தான் யெமன் ஹவுதிஸோட ஒரு மிசைல் இஸ்ரேலோட ஏர்போர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. இதுக்கு மீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. யெமன் ஹவுதிஸோடது தடுக்க முடியலையே! அமெரிக்கா ஷீல்டா இருந்தாலும் உடைச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்குள்ள வந்துருச்சே! ராமான் ஏர்போர்ட்டோட டெர்மினல்ல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஒரு நபர் இறந்ததா சொல்லப்பட்டு வருது. 8 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்கன்னு செய்திகள் வருது. போக போக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப யெமன் ஹவுதிஸும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களால முடியும். பட் ஆனா எதுக்கு அப்படிங்கிறதுக்காக சும்மா மிரட்டுறதுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்ப அவங்களோட பார்லிமென்ட் இது போல எல்லாம் அடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ண வேண்டியதில்ல. எஸ்கலேஷன் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் மிக பெருமளவுல தாக்குதலே பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல இப்போ ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியில ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. மாஸ் புரொட்டஸ்ட், ஆன்டி எர்டகன் புரொட்டஸ்ட். முதல்ல அந்த புரொட்டஸ்ட் நடந்து அவர தூக்கி எடுத்தா மட்டும் தான் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும் வகையில யாராவது ஒரு நபர் அங்க வந்தாருன்னா, மேபி மாற்றங்கள் வரலாம். எர்டகன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் 100 தடவை, 200 தடவ சொல்லுவாரு. இஸ்ரேலுக்கு எகெய்ன்ஸ்டா சாங்ஷன் போடுறோம். நாங்க எதுவும் வர்த்தகம் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிக்குவாங்க. இஸ்ரேல் வந்து பண்ணா கண்டனங்கள்லாம் தெரிவிப்பாங்க. அவங்க இவங்கன்னுலாம் பேசிக்குவாங்க மாறி மாறி. பட் ஆனா குடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது புரொட்டஸ்ட் நடந்து எல்லாம் சீரும் சிறப்புமா அவரோட வழி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா, மேபி வரக்கூடிய நபர் ஏதாவது இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா இஸ்ரேலுக்கு ரொம்ப ஃபேவரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருக்கியில எர்டகன் அவர்களுக்கு ஆட்சி கவிழ்ப்புக்கு பல தடவ ட்ரை பண்ணிக்குது. இந்த தடவ மாஸா நடக்குது. சக்சஸ் ஆக போதா? இல்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து செர்பியாலயும் இதே போல வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வெனிசுவேலால வந்து பார்த்தா மிக பெருமளவுல பிரச்சனைகள் பெருமளவுல ஆகுற மாரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம அதையும் அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது யூரோப்ல இருந்து அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகி வேர்ல்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பில் ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாத்தும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் மைண்ட் செட்ல தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறனால போர் ஆரம்பிச்சிருச்சு அஃபிஷியலா. ஸோ அது ஒரு நல்ல நாள். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் போர் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுது?
என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? பேச்சுவார்த்தை மூலியமா பிரச்சனைகள் முடிச்சுக்க போறாங்களா? இல்ல மிகப்பெரும் அளவுல பிரளயம் வெடிக்குமா? என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.